வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ராசி மீனம். பொதுவாக இவர்கள் எப்படி இருப்பார்கள்? நேர்மையானவர், நிதானஸ்தர், அவசர நிலையிலும் பதட்டமில்லாதவர் சொல்லலாம். சிரித்து பேசுவது போல் பிறரை தன்வசமாக்கிக் கொள்வதிலும் சமர்த்தர். விட்டுக் கொடுப்பது போல் பிறர் வழியில் முதலிலிருந்து பிறகு தம் வழிக்கே மற்றவர்களை சேர்ந்திருவார் அப்படின்னு சொல்லலாம். தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் இவர்களும் சற்று அதிகமாகவே காணப்படுவார். பெருந்தன்மையும் பரந்த நோக்கு உடையரும் ஆவார். நம்பிக்கை பாத்திரமானவர், நம்பிக்கையும் தன்னடக்கமும் உடையவர் என சொல்லலாம். பெண்களிடத்தில் அச்சமின்றி துணிவுடன் பழகும் ஆற்றல் உடையவர்கள். மறதி என்பது இவர்களிடத்தில் இயலாது. பிறரை நன்கு புரிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவர் சொல்லலாம். எந்த விஷயத்தில் எடுத்தாலும் நவீனமான முறைகளை கையாளும் திறனும் திறமையும் இவர்களும் சற்று அதிகமாகவே காணப்படும். வாழ்க்கை வசதியை ஆடம்பரமாக மாற்றிக்கொள்வார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பொதுவாக இந்த கோச்சார பலன் இவங்களுக்கு எப்படி என்ன பலனை சொல்லுதுன்னா, தற்பொழுது இவர்களுக்கு கோச்சாரம் 100க்கு ஒரு 70% நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? ஏன் 100க்கு 80 கூட நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா லக்னாதிபதி 10ஆம் அதிபதி நாளில் அமர்ந்து கொண்டு 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கின்றார். 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு 7ஆம் பார்வையாக அந்த கிரகத்தை பார்க்கின்றார். எனவே இவர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எனவே குடும்பத்தில் நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். சொல்லுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த வாகனம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு நல்ல கணிசமான நாள் ஏற்படும். கல்வியில் படிக்கக்கூடிய மாணவியர் நல்லா மார்க் எடுப்பாங்க. மேலும் சுய தொழில் செய்பவருக்கு நல்ல ஒரு கணிசமான லாபம் ஏற்படும் சொல்லலாம். நீண்ட நாள் திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு இப்போ பேசி வச்சு இந்த ஒரு 3 மாதம் கழிச்சு திருமணம் முடியும்ங்கிற சொல்லலாம். மேலும் மக்கச்செலவும் உருவாகும். இந்த ஒரு 3 மாதம் கழிச்சு குழந்தைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு 3 மாதம் கழிச்சு ஒரு குழந்தை பாக்கி ஏற்படும் சொல்லலாம். மேலும் அவர்களுக்கு தற்பொழுது 7.5 சனி நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் எந்த விஷயம் இருந்தாலும் சிந்திச்சு நிதானமாக ஒரு முடிவெடுங்க. சரிங்களா? அவசரப்பட்டு யாருக்கும் முன்ஜாமீன் போட்டு நீங்கள் மாட்டிக்காதீங்க. புரியுதா? வண்டி வாகனத்தில் போகிறத பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பார்க்குறதுக்கு வெளியில் ஆடம்பரமாக தெரிவிங்க. உங்களை பேச்சில் மிஞ்ச ஆளே பருக்கி கிடையாது. சரிங்களா? எல்லாமே நாம தாங்கிற ஒரு எண்ணங்க உங்களுக்கு எப்போதுமே. அதையும் தாண்டி இப்போ நான் சொன்னதெல்லாம் கோச்சார பலன் 100க்கு 100, இது 100க்கு ஒரு 10% மட்டும் தான் உங்களுக்கு பொருந்தும். எனவே ஜாதகத்தில் எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் என்னோட தொலைபேசி நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.